வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம மாவு அரைக்காம வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஜவ்வரிசியை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஜவ்வரிசியை நீங்கள் 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கை வச்சு நசுக்கும் போது நல்லா நசுங்கி வருது. அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இதில் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்துக்குங்க. அது கூடவே நம்ம பொடி பண்ண கடலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இந்த வடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பேர் சாபுதானா வடைன்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியன் சைடில். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாக சீஸ் மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இதை உருண்டையாக உருட்டி தட்டி நம்ம சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஜவ்வரிசி வடை அருமையாக ரெடி ஆகிடும். நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் லைட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா மேலே வரும் மாவு. அதுக்கப்புறம் நீங்கள் வடையை போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சாபுதானா வடை ரெடி ஆயிடுச்சு. நடுவில் இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னா எண்ணெயில் போடும்போது நீங்கள் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வேக வச்சது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உருளைக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி உடையாமல் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த சாபுதானா வடையோட நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக அவுட் சைடில் இருக்கும். அதே மாதிரி உள்ளார சாஃப்ட் அண்ட் சீஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.